மார்க்கெட்டை வந்து வீக்காக வச்சுட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வின்னிங் ரேஷியோ 80%க்கு மேலே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எந்த ஒரு ட்ரேடுன்னு சொல்ல மாட்டாங்க ஓப்பனாக. அப்படின்னா போன டைம் வந்து எஸ்என்ஆர் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். எஸ்என்ஆர் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, எந்தெந்த எஸ்என்ஆர் வந்து வேலிட் இன்வேலிட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்என்ஆர் எப்படி ஒரு ப்ராப்பராக ட்ராப் பண்ணி அதுலேருந்து எப்படி ட்ரேட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்டர்ன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பேட்டர்னை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இதில் இந்த ஓடிசி மார்க்கெட் அப்படின்றதுனா இந்த பேட்டர்னுக்கு எல்லா பேட்டர்னுக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணாது. பேஸ்டான அவங்க நாலேஜை பொறுத்தான். இதுவே நான் ஒரு என்ட்ரி மாடல் சொல்லி தந்தாலும் அந்த என்ட்ரி மாடல் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிடும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஒரு 80% ஒர்க் ஆகுதுன்னா உங்களுக்கும் வந்து 80% ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு கிடையாது. எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஷோ செட்டாக எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் அது கான்ஃபிடன்ஸ் ஷோ செட்டாக இருக்கும் அப்படின்னு கிடையாது மார்க்கெட்டில். ஓகேவா? பேஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டை எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஒரு ட்ரேடு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரேட் நீங்கள் இந்த மார்க்கெட் வந்து இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் வரேன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஜூம் அவுட் நான் பண்ணி பார்க்குறேன். மார்க்கெட்டில் வந்து டவுன் ட்ரெண்ட் போயிட்டு திரும்ப வந்து இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எனக்கு கொடுக்குது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ரிவர்சல் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? மார்க்கெட்டில் வந்து இது லோன்னு எடுத்துப்போம், இது ஹைன்னு எடுத்துப்போம், இது லோயர் லோ. இப்போ லோயர் ஹையை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா ப்ரைஸ் என்னமோ மாற்றம் அடைந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப அப்படி வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா திரும்ப இது ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே கிரியேட் பண்ணி இந்த அப்பு இந்த டவுனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ரேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு தேவை ஒரு என்ட்ரி, அதாவது எஸ்என்ஆரை வச்சு நம்ம ஒரு என்ட்ரி மாடல் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எஸ்என்ஆரை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஹரிசாண்டல் லைன்ஸ் நம்ம வந்து எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஓகே, ஹரிசாண்டல் லைன்ஸ் நம்ம வந்து போட்டதுக்கப்புறம் அதை வந்து டார்க்காக நம்ம வச்சுக்கணும். ப்ளூ கலரில் இருக்குது, சேம் எல்லோ கலர். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஒரு 11 ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அது 2 டைம் ரிவர்சல் ஆகிருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய டச்சு. இந்த இடத்துல நான் வந்து ஒரு சப்போர்ட் எஸ்னா நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஸோ அதை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இது உங்களுக்கு புரிய வரும். ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ குழப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து டைரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த லெவல்லேருந்து மேலே 2 கேண்டில் கிரியேட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு ஸ்ட்ராங் கேண்டில். இது வந்து ஸ்ட்ராங்காக தான் போகல. இதுவும் வந்து ஒரு 2 கேண்டில் போயிருக்கு, ஒரு ஸ்ட்ராங்காக போகல. இது பார்த்தீங்க அப்படின்னா பாடி எந்த அளவு பெருசாக இருக்கோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? திரும்ப சேம் அதே ஜோனுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஒரு 2 கேண்டில் கிரியேட் பண்ணியிருக்கான். ஓகே, இதை நான் வந்து ரெசிஸ்டண்டாக எடுத்துக்கலாமா? எஸ், எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் இது வந்து ஈவன் ரிவர்சல் பாயிண்ட்டாக இருக்குது. இவன் தான் நமக்கு இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுறக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ரிவர்சல் நடந்திருக்கு. ஓகே, நம்ம வந்து 2 ரிவர்சல் பாயிண்ட் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஒன்று சப்போர்ட், வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? சப்போர்ட்டை நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அகைன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இப்போது அதை காப்பி பண்ணுறேன். ஓகே, ஒரு நிமிஷம். இந்த லெவலில் நான் வந்து காப்பி பண்ணுறேன். அகைன் வந்து க்ளோன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட், ஏன்னா இங்கேருந்து ஒரு நல்ல மொமெண்டம் வந்திருக்கு. அனதர் ஒரு லெவல் வந்து நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். ஓகே, எனக்கு இங்கேருந்து வந்து ஒரு டைம் தான் ப்ரைஸ் ரிவர்சல் நடந்துட்டு நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நான் ரிவர்சல் ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்து எனக்கு எத்தனை கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு? 1 2 கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. இங்கே தான் வந்து மார்க்கெட் வந்து எத்தனை கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு? 2 கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் மேலேருந்து பாருங்கள், இங்கேருந்து ஒரு 3 கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 கேண்டில் தான் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு கேண்டில் அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்காக வீக்கான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒன் ஆஃப் த வீக். ஸ்ட்ராங் அப்படின்னா கம்பல்சரி 2 கேண்டில் ஆச்சு மினிமம் இருக்கணும். அப்போ தான் அந்த லெவல் வந்து ஸ்ட்ராங். ஸோ திரும்ப அகெயின் நம்ம மார்க்கெட் வந்து நம்மளோட ட்ராப் பண்ணிக்கக்கூடிய ஜோனுக்குள்ளே வந்து ரிவர்சல் நடக்கலாம். இல்லை வந்து பாடி வெளியிலே வந்து இந்த மாதிரி வந்து விக்கு கொடுத்து ரிவர்சல் நடக்கலாம், மேலே போகலாம். ஓகேங்களா? 2 இல்லை 3 சினாரிஸ் இருக்குது. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு நம்ம கற்றுக்க வேண்டியது வந்து ஒரு ரிவர்சல் ட்ரேட் வந்து எப்படி எடுக்கலாம், என்னென்ன கன்ஃபர்மேஷன் வச்சு எடுக்க முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரூல் நம்பர் 1 படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கேண்டில் வந்து இங்கேருந்து கிரியேட் பண்ணியிருக்கு. திரும்பவும் வந்து 2 கேண்டில் மினிமம் கிரியேட் பண்ணியிருக்கு. 3வது வந்து நமக்கு இன் ஃபியூச்சர் நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு இப்போ விசிபிளாக தெரியுது. இன் ஃபியூச்சர் நீங்கள் மார்க்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, ரிவர்சல் பாயிண்ட்டாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் ஏரியா கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில். இது மினிமம் வந்து 2 கேண்டிலாச்சும் இருக்கணும் அந்த இடத்துல. 2 கேண்டில் இருக்கலாம், 3 கேண்டில் இருக்கா, 2க்கும் மேலே இருக்கக்கூடிய கேண்டில்ஸ் வந்து ரிவர்சல் பாயிண்டெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்போது மினிமமாக எனக்கு 2 கேண்டில் வந்திருக்கு அப்படின்றதுனால இந்த லெவல் நான் வந்து வேலிடேஷன் எடுத்துக்கிறேன். இதுவும் வந்து 2 கேண்டில் வந்திருக்கு. ஸோ வேலிட் பண்ணிக்கிறேன்.
நமக்கு இந்த இடத்துல வந்து 3 கேண்டில் வந்திருக்கு வேலிட் ரிவர்சல். இந்த இடத்துல வந்து ஒரு கேண்டில் தான் வந்திருக்கு இன்வேலிட். ஏன்னா ஒரு கேண்டில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ராங்கா வீக்கா நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கேண்டில் ஜட்ஜ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு ரிவர்சல் பாயிண்டா இருக்கும். இந்த லெவல்ல வந்து ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கேண்டில் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல செல்லர்ஸ் ஆக்டிவாவே இல்ல. ஸோ நெறைய கேண்டில்ஸ் இங்கேருந்து ரெசிஸ்டன்ட் லெவல்லேருந்து நெறைய கேண்டில்ஸ் வருது அப்படின்னா, செல்லர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்க. செல்லர் கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற அர்த்தம். சப்போர்ட் ஏரியாவிலேருந்து நெறைய பையர்ஸ் வராங்க அப்படின்னா, பையர்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. பையர் கிட்ட பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ 2 சினாரியோ தான் இருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல. ஸோ ப்ராப்பரா எப்படி ட்ராப் பண்றது? ஓகே. அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ரிவர்சல் பாயிண்ட் எங்க ட்ராப் பண்ணலாம்? இங்க ரிவர்சல் பாயிண்ட் இருக்கு. எனக்கு நியர் பைல இங்க ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருக்கு. ஸோ இங்கேருந்து மினிமம் எத்தனை கேண்டில் ஃபால் ஆயிருக்கு? மேலே 2 கேண்டில் போயிருக்கு. திரும்பவும் வந்து ஃபால் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2 கேண்டில் ஃபால் ஆயிருக்கு. இங்க சிங்கிள் கேண்டில் தான். ஸோ அப்போ இது இன்வேலிட். திரும்ப இங்க ஒரு லைன் நம்ம ட்ராப் பண்றோம். இங்கேருந்து வந்து 2 கேண்டில் ஃபால் ஆயிருக்கு. ஓகே. சேம் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் நடந்திருக்கு. இந்த ஜோன் வந்து ஒரு வேலிடான ஒரு ஜோன். அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்னா, எவ்ரி கேண்டில வந்து ப்ரெடிக்ட் பண்ணாம, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எஸ்என்ஆர் வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்றத ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜில ரூல் படி வந்து எப்படி எஸ்என்ஆர் ட்ரா பண்றது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 கேண்டில் ரிவர்சல் ஆயிருக்கு. இங்க ஒரு கேண்டில் தான் ரிவர்சல் ஆயிருக்கு. இது வந்து இன்வேலிட். ஓகே. அப்போ பவரான ஒரு லெவல் வந்து இந்த லெவலு, அகைன் ஒரு இந்த லெவல். இந்த 2 லெவல் மட்டும் தான் ஒரு ஸ்ட்ராங்கான லெவல். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபியூச்சர் நமக்கு தெரியாது. மார்க்கப் மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும். ஃபியூச்சர் வந்து இது 100% இது வரும் அப்படின்னு கிடையாது. ஸோ ஆஸ் பர் த ட்ரேடரோட மைண்ட் செட். இப்போ நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா இதை வெயிட் பண்ணிப்பேன். ஏன்னா நல்ல ஒரு மொமெண்டம் வந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல மொமெண்டம் வீக் ஆகிட்டே வருது. ஸோ ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ல மார்க்கெட் வந்து ட்ரிகர் பண்ணுது. மார்க்கெட்டை வந்து இந்த இடத்துல வந்து ட்ரிகர் பண்ணுது, டச் பண்ணுது அப்படின்னாலே மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நமக்கு ஒரு நிமிஷம் வாட்ச் பண்ணணும். அதாவது இந்த ஜோனுக்குள்ள வந்த உடனே செல் எடுக்கிறது, இந்த ஜோனுக்குள்ள இப்படி வந்த உடனே ஓகே நல்ல ரிஜெக்ஷன் கிடைச்சிச்சு செல்லு, நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கிடைச்சிச்சு பை அப்படின்னு எடுக்காம வெயிட் பண்ணுங்க. அனதர் கேண்டலுக்காக வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு அடிஷனல் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் வந்தால் ட்ரேட் எடுக்கலாம், எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் வந்தால் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி 3 ரீசன் இருக்கணும். அது கூட வந்து ட்ரெண்ட் கம்பல்சரி இருக்கணும். ஓகேவா? ரேஞ்சிங் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா நிறைய எரர்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்சிங் மார்க்கெட் தான். கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஒன் மார்க்கிங் எடுத்தே ஆகணும். எந்த ஸ்ட்ராட்டஜியும் 100% கிடையாது. சரியா? ஒன் மார்க்கிங்கள் எடுக்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் எந்த ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் ஒன் மார்க்கிங்கில் எடுக்க மாட்டோம். டேரக்ட் எனக்கு வின்னு தான் வேணும்னா மார்க்கெட் ஓடிடலாம். உங்களுக்கான மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ப்ராஃபிட்டபிளாக ஆக முடியாது. ஏன்னா அக்செப்ட் பண்ணுறான் எவன் ஒருத்தன் அக்செப்ட் பண்ணுறானோ அவனால் மட்டும்தான் லைஃப் லாங் இதை வந்து ரெகுலராக பண்ண முடியும். அந்த மென்டாலிட்டி எவன் இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் இந்த ட்ரேடிங்கிறது செட் ஆகும். ஓகேவா? பொறுமை அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இது ஒரு என்ட்ரி மாடல் ரிவர்சல் பாயிண்ட். ஸோ ரிவர்சல் பாயிண்ட்டில் எல்லாரும் வந்து ஒரு ஹேமர் கேண்டிலோ இல்லை ஒரு வீக்கான ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டிலோ இல்லை டோஜி டைப் கேண்டிலோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் ட்ரேட் எடுக்கும்போது லாஸ் ஆகுது. என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, மார்க்கெட் ட்ரெண்டை நம்ம பார்க்க மறந்துடுவோம். ஓகேவா? எல்லாருக்குமே தெரியும் ட்ரெண்டு வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். மெயினாக முக்கால்வாசி பேர் பார்க்கறது இல்லை. ஈவன் தான் நான் யூடியூப்ல பார்க்குற ட்ரேடர்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அது வந்து 50-50 சான்சஸ். இப்போ டவுன் டர்ன் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி படி அது 50-50. ஓகேவா? இப்போ நான் இப்படி மார்க்கெட் ட்ராப் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து பிரேக் ஆஃப் செக்ஷன் நடந்திருக்குன்ட்டு. அப்போ மேலே போகிறது வாய்ப்பு இருக்குல்ல. ஒன்று இங்கேருந்து மேலே போகும், இல்லை அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு இங்கே டேப் பண்ணி மேலே போகும். ஸோ 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் ஏரியாவிலே வந்து மேலே போகிறது ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன எடுத்துக்கலாம்? ஓகே மார்க்கெட் வந்து பை சைடு போக ரெடியாக ஆயிடுச்சு, அதுக்கான கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ பை சைடுக்கு அப்புறம் மார்க்கெட் செல்லருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகும்பொழுது நம்ம உடனே எடுக்கக்கூடாது. ஒரு கன்ஃபர்மேஷன் என்னது ரிஜெக்ஷனாக இருக்கலாம், வீக்கெண்டெலாம் இருக்கலாம், அந்த இடத்துல க்ளோஸ் வைக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் எடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஒரு 80% வின்னிங் ரேஷியோஸும் கொண்டு வர முடியும். பைனரியில் 60% 70% வச்சு வின்னிங் ரேஷியோலாம் உங்களால் ப்ராஃபிட்டபிளாக வர முடியாது. மார்க்கெட்டிங்கில் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும். மார்க்கெட்டிங்கிலே பண்ணாமல் 100% ஷோர்ட்னு சொல்கிறவங்க நம்பாதீங்க. அது வந்து ஃபேக். அதெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி எந்த ஒரு இதுவுமே அதில் வந்து நம்ம கற்றுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டில் நீங்கள் கற்றுக்கணும் ஒரு விஷயம் அப்படின்னா ரிவர்சல் பாயிண்டில் ட்ரேட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஏன்னா மார்க்கெட் இங்கேயே ரிவர்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணிட்டு வந்து கொடுக்கல, லோயர் ஹையும் பிரேக் பண்ணல, ஈவனாக ஹையில் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி வெயிட் பண்ணணும். அதுக்கு ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. கம்பல்சரி
நீங்கள் வெயிட் பண்ணும்பொழுது ஒரு வீக்கான ஒரு கேண்டில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரு வீக் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸ்ட்ராங் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த லெவலில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கேண்டில் இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கும்பொழுது செல்லர்ஸோடைய ப்ரெசண்ட்டை நம்ம பார்க்குறோம். ரிஜெக்ட் பண்ணி செல்லர்ஸ் ப்ரெசன்ட் பார்க்குறோம். ப்ரீவியஸ் லோயர் லோ வந்து ஃபார்ம் ஆகிட்டு வருது. ஸோ அடிஷனல் கன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம வந்து இந்த ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நம்ம டேரெக்டாக வந்து எஸ்என்ஆல் ட்ரேட் பண்ணாமல் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வின்னிங் ரேஷியோ 80% மேலே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எந்த ஒரு ட்ரேடரும் சொல்ல மாட்டாங்க ஓப்பனாக. நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோர்ஸின் எடுக்கிறீங்க, ரிவர்சல் பாயிண்ட் நான் போட்டுட்டேன், எனக்கு இங்கே ரிவர்சலாக இருக்குது, இங்கே ரிவர்சலாக இருக்குது, இங்கே ரிவர்சலாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டை வந்து யார் அனலைஸ் பண்ணுவா, யார் சொல்லுவா உங்களுக்கு? நீங்கள் எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டச்சு, செகண்ட் டச்சு, தேர்ட் டச்சில் தான் இருக்குமே தவிர்த்து மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்ற இடத்துல உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் போகாது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான ரீசன். ஓகே, இந்த எஸ்என்ஆர் கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து அந்த அமௌண்ட் என்ன லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மட்டும் ஒரு $10 போட்டு ட்ரை பண்ணலாம். ஒரு டாலர் ட்ரை பண்ணலாம், தப்பே இல்லை. ஒரே நாளே நான் $100 போட்டு $1000 எடுக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்தாலும் உங்களால் லாஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு காசு தேவை அப்படின்னு, எல்லாருக்கும் காசு தேவை தான். பட் அந்த மைண்ட் செட் அப்படின்றது வந்து லாஸ் மட்டும் தான் கொண்டு வரும். ஓகேவா? நீங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ண போகிறீங்க, இல்லை நாளைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த என்ட்ரி மாடல் எனக்கு ஒர்க் ஆகுது, இல்லை எனக்கு வேறு என்ட்ரி மாடல் எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, எனக்கு வின்னிங் ரேஷியோ வந்து 80% இருக்குது, பர்ஃபெக்டாக மணி மேனேஜ்மெண்ட்டே நீங்கள் பண்ணாலும் ட்ரேடரோட மைண்ட் செட் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் பர்ஃபெக்டான மணி மேனேஜ்மெண்ட் வச்சுருந்தாலுமே அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. அது லாஸில் தான் போய் முடியும். 0 ரிசல்ட், எண்ட் ஆஃப் த மந்தில் 0. ஓகேவா? ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு எதை பற்றியும் நீங்கள் கேர் பண்ண தேவையில்ல. மார்க்கெட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வரும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க.